வணக்கம் ஹலோதோழா. வணக்கம். அந்த மரங்களின் மாநாடு பக்கம் வேற போகணும். இப்ப வந்து நான் யோகியன், சரிங்களா? நீங்க யோகியனா இரு அப்படின்னு சொல்லணும்னா நான் என்னவா இருக்கணும்? யோகியனா இருக்கணும். கண்டிப்பா. நீங்க யோகியனா இருன்னு சொல்றேன்னா நானும் யோகியனா இருக்கணும். ஆமா. மரங்களை பாதுகாப்போம், மரங்களை வளர்ப்போம், மதத்தை விடுவோம் அப்படின்னு நான் சொல்றேன்னா அதுக்கு முன்னாடி நான் யோகியமா இருக்கணும். கண்டிப்பா இருக்கணும். இந்த பேனர் பாருங்க, கட்டையிலேயே மரத்தை வெட்டி கட்டையிலேயே செஞ்ச பேனர். இதே மரங்களின் மாநாடுக்காக. அடுத்து அண்ணன் நின்று பேசுற அந்த போடியம், மைக் போடியம் மரத்திலேயே செய்தது. ஸ்பீக்கர் பாக்ஸ் மரத்திலே செய்தது. மேடை மரத்திலே செஞ்சது. இயற்கையை பாதுகாப்போங்கிறார். அந்த காடு பாட்டுக்கு சேவனையான அமைதியா இருந்துச்சு. பூச்சி லாஜிக்கான பாயிண்ட், கண்டிப்பான லாஜிக்கான பாயிண்ட். ஏன்னா இதெல்லாம் ஒரு பாயிண்ட் பேசலாம், ஆனா கண்டிப்பா லாஜிக்கான பாயிண்ட். நீ பண்ற மாநாடு அந்த மாநாடு அது பாட்டுக்கு சேவனையான அந்த காடு இருந்துச்சு. காக்கா குருவி அதுன்னு அது பாட்டுக்கு வாழ்ந்துச்சு. அங்க கொண்டு போயிட்டு அவ்வளவு பூமி ஸ்பீக்கர் ரெண்டை வச்சுக்கிட்டு அவனு கத்தி அந்த குருவி காக்காங்கலாம் அது என்னடா தீபாவளி வந்துருச்சான்னு இப்பயே நினைச்சு பயந்து போயிருக்கு. அண்ணன் கத்துல அண்ணன் இருக்கிறது ஈஸியா வீடு. அதுல இருக்கிற ஒவ்வொரு கதவு இரும்புலயோ அலுமினியத்திலயோ பித்தளையிலயோ செய்யல, வீட்டுல செஞ்சது. குறைஞ்ச ஒரு 10 கதவு இருக்கும். கண்டிப்பா ஒரு கதவும் குறைஞ்ச ஒரே மரத்துல செஞ்சுதான் இருக்கணும், இல்ல 2 மரத்துல செஞ்சுதான் இருக்கணும். அது பெரிய கதவா இருக்கு. கண்டிப்பா எப்படி பாத்தீங்கன்னா அண்ணனே விளாக் இதெல்லாம் போட்டிருக்காங்க. கடைசியா அரெஸ்ட் பண்ணும் போது கூட நம்ம அந்த உள்ள வீடெல்லாம் காமிச்சாங்க கேமரால, அதிலே தெரிஞ்சிருக்கும் வுட்டு டோர் எல்லாம். அப்போ நீங்க வந்து குடிசையில இருந்துகிட்டு மரங்களை பாதுகாப்புன்னு சொல்லணும், இல்லன்னா வந்து ஓலை வீட்டுக்குள்ள இல்ல டென்ட்டை கட்டிக்கிட்டு நீங்க ஏதாவது ஒரு இடத்துல இருந்து சொல்லணும். அப்படி இல்லைன்னா நீ ஒரு கோடி மரத்தை நட்டு அது வளர்த்துட்டு வேணா பண்ணலாம். அப்படியே மரம் கிடையாது. நான் எதுவும் பண்ண மாட்டேன், உனக்கு நான் சொல்லுவேன் நீ செய்ய, செயல்படுத்தணும். நீங்க இப்ப வந்து நான் வாத்தியாரு, நீங்க வந்து ஒரு 10 நிறத்தை மட்டும் நான் உனக்கு 10 மார்க் போடுறேன் அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? இவர் பண்ண மாட்டாரு. நானா இருந்தா என்ன தெரியுமா பண்ணுவேன்? ஸ்கூலுக்கே போக மாட்டேன். கரெக்டா 35 மரத்தை நட்டு வச்சு 35 மார்க் எடுத்து பாஸ் மார்க்க போடியான்ட்டு ஓடிடுவேன். அண்ணா ஆட்சிக்கு வந்தா அவரோட அரசாங்கம் எப்படி இருக்குன்னா, படிக்கிற மாணவர்கள் 10 மார்க் வேணும்னா நீ 10 மரத்தை நான் 100 மரத்தை நட்டு வச்சு ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கிடுவேன். 500 மரம் ஒரே நாள்ல நட்டு வச்சிருவேன், மீதி எல்லா நாளும் முடிஞ்சு போட அப்படின்ட்டு போயிருவேன். எதுக்கு மதிப்பெண்ணை எதோட இது பண்ணணும்னு ஒரு அடிப்படை அறிவு கூட இல்ல. மரங்கள் நடுன்னு ஒரு கோர்ஸ் கூட கொண்டு வாங்க, அது நல்லதாங்க அப்படி கூட பேசலாம். அண்ணனுக்கு கல்வி அறிவு இப்படி இருக்கு. ஆமா, ஐயாக்கு இப்படி இருக்கு. ஆமா, அது ஒண்ணு. இந்த மருத்துவ அறிவுன்னு அண்ணனுக்கு தனியா ஒண்ணு இருக்கு. ஏற்கனவே அண்ணன் விட்ட கதை இருக்குல்ல, இந்த தேல் கடிச்சிருச்சுன்னா என்ன பண்ணுவாரு? ஆமா, ஆல்ரெடி சொல்லியிருந்தாரு, தேல் கடிச்சா வந்து கத்தக்கூடாது, பதட்டமாகக்கூடாது, அப்படி வரப்பா கேஷுவலா இருந்தப்போ அண்டாவில கை விட்டுறணும். ஆமா, கை விட்டா விஷம்லாம் அந்த அண்டாவில இருக்க தண்ணியில இறங்கிரும் அப்படின்னு ஒரு டாக்டர்கிட்ட நான் போய் சொன்னேன். இந்த மாதிரி சொல்றாங்களே, தயவு செய்து அப்படி இந்த மாதிரி இதெல்லாம் லூசுத்தனமான மூட நம்பிக்கைங்க. யாருங்க சொன்னா விஷம் இறங்குன்னு? அறிவு இல்லை உங்களுக்கு எல்லாம், தயவு செய்து உடனே ஆஸ்பத்திரிக்கு போங்கன்னு கத்திட்டாரு. அவரு வந்து டாக்டர் MBBS முடிச்சுட்டு அடுத்து PG முடிச்சிருக்காரு. அவரு சொல்றாரு, அவர் சொன்னா கண்டிப்பா நிச்சயமா இருக்கும், இருந்தாலும் அவர் ஏதோ ஒரு கோவத்துல சொல்லலாம் அப்படின்னு இன்னொரு 2 டாக்டர்கிட்ட கேட்டேன். இந்த மாதிரி உண்மையா தேள் வந்து கை கடிச்ச உடனே அண்டா ஃபுல்லா தண்ணி எடுத்து அதில் உள்ள விட்டா விஷம்லாம் வெளியே வந்துருமான்னு அவங்க ஒன்றும் அப்படியே என்னை பார்த்து கேவலமா என்ன ஒரு பார்வை பார்த்தாங்க. யாரா சொன்னா படா அப்படின்னு. இதெல்லாம் நான் வெளியே வந்து சொல்ல முடியாது, என்ன திட்டினாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்ப இந்த மரங்களின் மாநாடு சுற்றுப்பயணத்துல இன்னொரு கதையை அவுத்து விட்டுருக்காரு. இப்ப பாம்பு கதை. ஒருத்தன் வந்து வயல்வெளிக்கு போனானா, அங்க வந்து அவனை வந்து ஏதோ ஒண்ணு கடிச்சிருச்சான். என்னடா இது அப்படின்னு போயிட்டானா, ஏதோ வலிச்சுக்கிட்டே இருந்துச்சான், அவன் லைட்டா தட்டி விட்டு போயிட்டானா. ஆனா அது பாம்பா, விஷப்பாம்பா. 3 நாளா அவன் திங்கிறான், சாப்பிடுறான், தூங்குறான், எல்லாமே பண்றானா, ஒண்ணுமே ஆகலையா. ஒண்ணுமே ஆகலையா. 4வது நாள் அவன் மறுபடியும் வயலுக்கு இறங்குறானா, பொத்துல இருந்து அந்த பாம்பு வந்து உசுன்னுச்சான். அங்க இருந்து வந்துச்சான். அப்போ நம்மளை கடிச்சது பாம்பு தான், ஐயோ பாம்புன்னு பதட்டமானா. அப்படியே அங்க 3 நாள் கழிச்சு மக்களே சீரியஸா சொல்றோம், பாம்பு கடிச்சிருச்சுன்னா
இந்த மாதிரி யாராவது முட்டாள்தனமான ஒரு ஐடியா கொடுப்பாங்க, தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணாதீங்க. அந்த பாம்பு கடிச்ச இடத்துல பக்கத்துல கயிறு கட்டணும், வாயை வச்சு உரியணும், இங்கு ஊத்தணும், தோசை மாவு ஊத்தணும், அப்படின்னு காத்திருக்க வேண்டாம், உசுறு போயிடும். எதுவும் பண்ணக்கூடாது. அங்க பிடிச்சி கடிக்க கூடாது. கடிச்சீங்கன்னா டாக்டர் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. பாம்பு பள்ளி எது ஓம் பள்ளி எதுன்னு கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க. அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குறது கன்ஃபியூஸ் ஆயிரும். அதனால வந்து எந்த இதுவும் இல்ல, கடிச்ச உடனே அவங்கள வந்து பதட்டப்படுத்தாம நீங்க ரிலாக்ஸா இருங்க, ரத்தம் அப்படியே ரிலாக்ஸா வச்சு எவ்வளவு சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போகணும். அதுதான் உலகத்துல இருக்கிற எல்லா டாக்டரும் சொல்ற ஒரே அறிவுரை. இந்த மாதிரி முட்டாள்தனமா எதையும் கேட்க கூடாது. இல்ல நம்ம அண்ணன் சொல்றாருன்னா நம்ம வந்து அவர்கிட்ட அவரே கட்டி ஒரு காருக்குள்ள ஒரு 50 பாம்பு உள்ள விடணும். கார் கூட பாம்பு கூட வரணும்னு 3 நாள் அப்படியே இருந்தேன். பெட்ரூம் வீடு எல்லா இடத்துலயும் பாம்பு விடணும். அண்ணன் கதிரோட அண்ணன் சங்கு உதிராதிக்கிட்டாங்க. அதாவது ஒரு விஷயம் பாத்தீங்களா, அண்ணாவோட மூளையும் ஆர்எஸ்எஸோட மூலையும் இந்த சங்கியோட மூலம் சேமா இருக்கும். ஆமா, ஒண்ணுதானே. கங்கையில கூட பாத்தீங்களா ஒருத்தன் பாம்பு கடிச்சு சொல்லி அதான் ஒரு பையன் பாம்பு கடிச்சு வச்சுட்டு அவனை மிதக்க விட்டாங்க. சோ அந்த திங்கிங் எப்படி இருக்கு, அண்ணோட திங்கிங் அதே அப்படியே இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, இது ஒரே மாதிரி அது மாத்த முடியாது, அது என்ன பண்ண முடியாது. லைட்டா நாக்பூர் போயிட்டு வந்திருப்பாரு. அததான் எனக்கு டவுட்டுங்க. பெரியார் ஃபாலோவர் வந்து நிறைய பேர் வந்து மூட நம்பிக்கை முட்டாள் வந்துட்டு பெரியாரை ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் ஒரு மனுஷனா மாறும். ஆனா பெரியாரை ஃபாலோ பண்ணிட்டு ஒரு ஒரு பகுத்தறிவு பேசிட்டு திடீர்னு சங்கியா மாறான் தெரியுமா, அவன் என்ன மாதிரி ஜென்மமா இருப்பான் சொல்லுங்க. அது இது வரும், ஏதாவது வரும்ல, ஏதாச்சும் வந்துகிட்டே இருக்கும். அப்ப அது கருத்தியல் ரீதியா அவர் வந்து உருமாறுறாரு. கருத்தியல் ரீதியா அவர் வந்து உருமாறி பெருசா ஒரு மூளையை வளர்க்குறாரு. பெருசா ஆயிடுச்சு. இல்ல மூளைக்குள்ள வந்து மாட்டு தாடி வந்து பயங்கரமா வளர்க்குறாரு, பெருசா வளர்த்துக்கிட்டே இருக்காரு. இது மரங்களின் மாநாடு இல்ல, தம்பிகளின் மண்டையை மொட்டையடிக்கும் மாநாடு. கல்லா கட்டிக்கிறாரு. அதுலயே 2 பேரை வேட்பாளரா நிறுத்திட்டாரு. சம்பந்தமே இல்லாம அந்த மாநாடுல உட்காந்து டிவிக்கே அடிக்கிறாரு. சம்பந்தமே இல்லாம அடிக்கிறாரு. மரங்களின் மாநாடு நீங்க யாருக்கு சுற்றுச்சூழலுக்கு எதிராக பேசுறது அதான். இதுல என்ன ஒரு கொடுமைனா, அண்ணன் வந்து பேசும்போது சொல்றாரு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுது, அப்புறம் மாசு இதெல்லாம் உருவாகுது, பொல்யூஷன் அதிகமாகுது அப்படின்னு பேசுறாரு. வீட்டுக்குள்ள 4 காரை வச்சுக்கிட்டு பொல்யூஷன் பத்தி நீ எல்லாம் பேசலாமான்னு நடந்து போகணும். நீங்க எல்லாம் சைக்கிள் ஓட்டணும், இ கார் வச்சிருந்தா கூட நீங்க இதெல்லாம் பேசலாம், நியாயமா இதை பத்தி பேசலாம். இ கார் வச்சிருந்தா கூட ஃபுல்லா டீசல் பெட்ரோல் கார், அதுவும் விலை உயர்ந்த காரை வச்சுக்கிட்டு சுற்றுச்சூழல் பாதிக்கப்படுதா. ஸோ அந்த மாதிரி பார்த்தோன்னா அண்ணன் அவர்களுக்கு வந்து மாநாடு பண்ணுறன்னு சொல்லி மிகப்பெரிய காமெடி பண்ணிக்கிறாரு. விரைவில் அடுத்து என்ன மாநாடு சொல்றாருன்னு நம்ம காத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கண்டிப்பாக மறக்காம கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.